அதனால் இந்த ஆழ்வார் இந்த ஜாதியா, அந்த ஆழ்வார் அந்த ஜாதியா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாதான். ஆனால் இப்போ பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். அதனால் சொல்கிறேன், என்னவோ நம்ம பெரியவாள்லாம் அத்தனை பேரும் பிராமணியத்தையே ஆதரித்தார்கள்னு சொல்கிறது ஒரு பெரும் பொய். ஏன்னா இப்போ ஆழ்வார்களில் பார்த்தேன்னா பிராமணால்னு பார்த்தா எண்ணியுள்ளாம். இந்த ஆழ்வாராதியர்கள் கோஷ்டியில் 2 பேர் க்ஷத்ரிய குலத்தில் அவதரித்த ஆழ்வார்கள். ஒருவருக்கு குலசேகர ஆழ்வார்னு பேர், இன்னொருவர் திருமங்கை ஆழ்வார்னு பேர். திருமங்கை ஆழ்வார் கிட்டத்தட்ட ராஜா மாதிரியே வாழ்ந்தார். ராஜாவா இல்லை, ராஜாவுக்கு கீழே அடங்கிய சிற்றரசாக இருந்தார். சோழர்கள் காலத்தில் வாழ்ந்தார். அதனால் திருமங்கை ஆழ்வாரை நம்ம அந்த சோழர்கள் பரம்பரையில் சேர்த்துருவோம். சேரர்கள் பரம்பரையில் இருந்தவர் தான் குலசேகர ஆழ்வார். அதனால் அவரும் ஒரு ஆழ்வார் கோஷ்டி. இப்போ ஆழ்வார்களில் பார்த்தேன்னா ஒன்றும் பெரிய ஆழ்வார் பிராமணர்னு தெரியுது. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பிராமணர். திருமண்டங்குடிங்கிற ஒரு சின்ன ஊர் அபிமான ஸ்தலத்தில் அவதரித்தவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். மதுர கவி ஆழ்வாரும் பிராமணர்னு வச்சுக்கலாம், ஏன்னா அந்த குரு பரம்பரா பிரபாவத்தில் அப்படி சொல்லியிருக்கா. இப்போ ஆண்டாள பிராமண ஸ்திரியா வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்த பெண் அவள் அல்ல. அதை பெற்றெடுத்துன்னு சொன்னாலும் அந்த காலத்து வித்வான்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவா. பேர்த்தெடுத்த பெண் பிள்ளாய் வாழியேன்னு சொல்லணும்னு. ஏன்னா பூமாதேவியின் அம்சம் பேர்த்து தானே எடுக்கணும். ஜனகன் எப்படி சீத்தை எடுத்தானோ அப்படி தானே எடுக்கணும்பா. அதனால அவளுக்கு திருத்தகப்பனார் வளர்த்தவர் பிராமணர், அவ்வளோதான். பெத்தது யாருன்னு தெரியாது. அதனால அவளை சட்டுன்னு பிராமண குலத்துல சேர்க்க முடியாது. வைஷ்ய குலம்னு பார்த்தா சட்டுன்னு யாரையும் சொல்லிட முடியாது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மதுர கவியாழ்வார் வைஷ்யரா இருந்திருக்கலாம். சூத்ர குலம்னு பார்த்தா நம்மாழ்வார். பஞ்சமம்னு ஒரு வர்ணம் உண்டு. பஞ்சமர்கள்னா அவளுக்கு அந்த காலத்தில் கோவில் பிரவேசமே கிடையாது. அதுல பிறந்தவர் தான் திருப்பானாழ்வார். அதனால அவர் அமலநாதி பிரான்கிற பிரபந்தம் பாடினார். அவருக்கு கோவிலே பிரவேசம் கிடையாது. அதனால தான் அந்த கோவிலை ஆராதித்த பட்டர் சுவாமி தான் அவரை சுமந்து கொண்டு வந்தார். காட்டவே கண்டபாத கமலநல்லாடை உந்தி தேட்டர் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமே கண்களேறி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்த்தாள் பரவினோமேன்னர் தனியன்ல. அதனால இந்த ஆழ்வார்கள் சேர்த்தியில பார்த்தேன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு பெருமை.